நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த வாரோட அப்டேட்டு. இது என்னென்னா, ஒவ்வொரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ எப்படின்னா, ட்ரம்புக்கு அமெரிக்காவில் மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இதிலேருந்து மிலிட்ரி சைட்லேருந்து, அதாவது காங்கிரஸ், அந்த எதிர்கட்சி அப்படிங்கிறது வராமல் அங்கே அங்கே மிலிட்ரி சைடில் வந்திருக்கு. அதை பற்றி நம்ம பேச போகிறோம். இன்னொரு பக்கம் பார்த்தா இஸ்ரேல் பயங்கர தைரியமாக பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க கைப்புள்ள கணக்கு கதறி அழுதுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. அது போக ஈரான் விடாமல் தாக்குறாங்க. ஈரான் அது ரொம்ப ஒரு இந்த மாதிரி அந்த மாதிரி இல்லை. அப்புறம் அங்கே புதுசாக அந்த புதிய சூப்பர் லீடர் யார் அப்படிங்கிற ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், இவர் தானே. ஸோ அது எப்போ பதவி ஏற்க போகிற என்னங்கிறது. அப்புறம் ஸ்ரீலங்கா பக்கத்தில் ஈரானோட கப்பலை அமெரிக்கா தாக்கியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில் இதெல்லாம் பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது சினிமா, உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு இல்லாமல், சார்பு இல்லாமல் தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு முக்கியமாக சொல்ல போகிறது துபாய், அபுதாபி, ஷார்ஜா, அஜ்மான் இந்த மாதிரி இங்கே இருக்கிற நம்ம சகோதர சகோதரிகளுக்காக ஒரு செய்தி என்னென்னா, அங்கே நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ இதில் நம்பர் கொடுத்துருக்கேன். நிறையா பேர் ஃபோன் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாங்க. இதில் என்னென்னா, அங்கே இருக்கிறவங்களுக்கு செய்திகள் நிறையா போய் சேரலை. இப்போ நம்ம மாதிரி ஊடகங்கள் மூலமாக போய் சேருது. ரொம்ப முக்கியமாக என்னென்னா, நேற்று மிட் நைட்டு துபாயில் இருக்கக்கூடிய அமெரிக்க துணை தூதரகம், கான்சுலேட், அங்கே ஈரான் அனுப்பிச்ச இது ட்ரோன் விழுந்தது. ஒரு சேதம் தான், ஆனால் மிகப்பெரிய சேதம் இல்லை, ஒரு சுமாரான சேதம். ஓகே. அப்புறம் ஃபுஜேராவில் அங்கே இருக்கிற எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஒரு மிகப்பெரிய மிசைல் விழுந்துச்சு. அது மிசைலை ட்ரோன் நினைக்கிறேன். அதுவும் பயங்கரமாக எரிஞ்சது. இதெல்லாம் இருக்குது. நம்ம மக்கள் இப்போ என்னென்னா, நாளுக்கு நாள் ஈரானோட தாக்குதல் ரொம்ப அதிகமாகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே பயப்படுறாங்க. ஓகே. இப்போ இதன் மூலமாக அங்கே நான் விசாரித்து நிறையா பேர்கிட்ட அங்கெல்லாம் விசாரித்து டீட்டெயில் எடுத்ததுலேருந்து என்ன அப்படின்னா, ஈரான் துபாயிலேயோ, அபுதாபிலேயோ, ஷார்ஜாலேயோ, இன்னும் பிற எமிரேட்ஸில் நம்ம மக்கள், நம்ம இந்தியர்கள் மட்டும் இல்லை, பொதுமக்கள் வாழக்கூடிய எந்த இடத்துலையும் அவங்க அடிக்கிறதா இல்லை. ஓகே. அது நீங்கள் கன்ஃபார்மாக பண்ணிக்கிறலாம். எங்கே அடிக்கிறாங்க, அப்புறம் ஏன் பாம் ஜுமேரா, பாம் ஐலண்ட்லேருந்து ட்ரோனு விழுந்துச்சு, அடித்தாங்களே, அப்போ ஏன் பஹ்ரைனில் அந்த 30 மாடிக்கு மேல் உள்ள 30 மேல் உள்ள மாடி கட்டடத்தில் அடித்தாங்களே, அப்புறம் ஏன் புர்ஜுல் அராப் அந்த கட்டடத்துக்கு சைடில் விழுந்து அடித்ததே. இதெல்லாம் என்னென்னா, அங்கே அமெரிக்காவோட உளவு பிரிவு தலைவரும், அமெரிக்காவில் முக்கியமான ஆட்களோ யாராவது அங்கே இருந்தாங்கன்னா அது தெரிஞ்சு அடிக்கிறாங்க. அதனால் அமெரிக்கா வேக வேகமாக காலி பண்ணிவிட்டு இப்போ எமிரேட்ஸில் இங்கே ஃப்ளைட்டு எல்லாம் சார்ட்டர்டு ஃப்ளைட்டு அப்படின்னு பெரிய அளவுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் காசை கொடுத்து தனியாக ஃப்ளைட் எடுத்து குடும்பமாக கிளம்புற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா அமெரிக்கன் அங்கே இருந்தால் அடிப்போம். அதாவது ஈரான் ரொம்ப தெளிவு. எங்களுக்கு அரபு நாட்டு மக்கள் யாரும் எங்களுக்கு எதிரி இல்லை, அவங்களாம் நம்ம சகோதரர்கள். அதே நேரத்தில் அமெரிக்கன் நமக்கு எதிரி. அவங்க ஹோட்டலில் தங்கியிருந்தாலும் சரி, ஆஃபீஸ் வச்சுருந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில், அதுபோக இந்த மாதிரி கான்சுலேட்டில் இருந்தாலும் சரி, எம்பசி கான்சுலேட்டு அப்படின்னு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நாங்கள் அடிப்போம். அப்புறம் அவங்களுடைய தளங்கள் அடிப்போம் அப்படின்னு அடிக்கிறாங்க. அதனால் நம்ம மக்கள் பீதி அடைய வேண்டாம். எப்படி பார்த்தாலும் நம்ம மக்கள் இருக்கிற இடத்துல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, இதுவரைக்கும் இல்லை, இனியும் வராது. ஏன்னா அங்கேருந்து நிறையா டேட்டாஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறதில்ல. ஈரான் சைட்லேருந்து அவங்க கொடுத்தது எதுவுமே இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களாக இருக்கட்டும், பாகிஸ்தானியர்களாக இருக்கட்டும், அரபு தேச மக்களாக இருக்கட்டும், அரப்ஸ் யாராக இருந்தாலும் மக்கள் வாழ்கிற இடத்துல அவங்க அடிக்க தயாராக இல்லை. தவறி கூட இப்போ ஏற்கனவே அடிக்கும்போது தவறி விழுறதான் கீழே விழுது. இது வரைக்கும் பெரிய அளவுக்கு கேஷுவாலிட்டி இல்லை. ஒருத்தர் 2 பேரும் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது தெரியாமல் தவறி விழுந்ததில்லை. ஆனால் நம்ம மக்களுக்கு இடத்துல அவங்க அடிக்கலை அப்படிங்கிறது. இதை ஒரு முக்கியமான செய்தியாக நீங்கள் எடுத்துக்க. பதற வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. கூடிய சீக்கிரம் எங்கள் நிலைமை சீராகும். இப்போவே எனக்கு ஒரு வீடியோ வந்திருக்கு, முடிஞ்சு அந்த வீடியோ போடுறேன். துபாயில் ரோட்டில் நிலைமை ஓரளவு சீராக இருக்குது.
அதனால் வந்து பயப்பட வேண்டியதில்லை. வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையிலே வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நம்மளுடைய தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்க பெண்மணிகள் வந்து ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்னு கேள்விப்படுறேன். நிறையா எனக்கு தகவல் மெசேஜில் வருது. அவங்க யாருமே எதுவும் பயப்பட வேண்டியதில்லை. கூடி சீக்கிரம் நிலைமை சீராகும் போது நீங்கள் ஒரு வெக்கேஷன் மாதிரி இது மாதிரி ஊருக்கு வந்துடலாம். அப்படி ஆனால் இன்றைக்கி வந்து வரணும் அப்படின்னா ஒரு டிக்கெட்டுக்கு வந்து 7 லட்ச ரூபா கேட்குறாங்களாம். அது மாதிரி ஒரு தகவல்லாம் வந்துச்சு. இப்போ அவசரப்பட்டு அப்படிலாம் காசு கொடுத்து கொட்டி வர வேண்டியதில்லை. நீங்கள் வந்து சேஃபாக தான் இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கங்க. அது போக வந்து அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, அங்கே மிலிட்ரி சைட்லேருந்து பெரிய வார்னிங் வந்திருக்கு. இவர் வந்து இந்த ரெட் லைனை கிராஸ் பண்ணி அவர் இஷ்டத்துக்கு அமெரிக்காவோட பொருளாதாரம், அமெரிக்காவோட மக்கள், அப்புறம் ட்ரம்ப்போட இஷ்டத்துக்கு ஆடுறதுக்காக இந்த படை வீரர்கள்லாம் கிடையாது. அவர் இஷ்டத்துக்கு பண்ணுறதுக்கெல்லாம் முடியாது. இவரால் இப்படி பண்ணுறதுனால நம்ம வந்து உலகம் நாடுகளில் பூரா நம்ம அவமானப்பட்டு நிற்கிறோம். அப்புறம் ஏற்கனவே 650 பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க நம்ம வீரர்கள். அது தேவையில்லாத விஷயம். யாரோ ஒரு இஸ்ரேலுக்காக, நெத்தன்யாவுக்காக இந்த மாதிரி வந்து பண்ணுறது வந்து சரியில்லை அப்படின்ன மாதிரி அங்கே சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்லி வார்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமாக இங்கே அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய நம்ம சகோதர சகோதரிகள் யாரும் அங்கே இந்த மாதிரி மிசைல் விழுகுது, மிசைல் பறக்குது, அடிபடுது, இல்லை ட்ரோன் அடிபடுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அங்கேருந்து யாரும் ஃபோட்டோ வீடியோ எடுத்து எந்த பத்திரிக்கைக்கோ அல்லது இப்போ நம்மளை மாதிரி ஆட்களுக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ இங்கே யாருக்கு வந்து அனுப்பாதீங்க, சர்க்குலேட் பண்ணாதீங்க. என்ன நடந்துச்சுன்னா, இந்த மாதிரி ராஸ்தனூரால் சவுதி அரேபியாவில் இந்த மாதிரி ஒரு மிசைல் ட்ரோன் வந்து விழுந்துச்சு. அந்த புகை மண்டலமாச்சு. அது வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து செய்தி ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே தம்மாம் அந்த சைடில் இவங்க வந்து சவுதி அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, அது யார் அனுப்பிச்சான்னு ரூட்டெல்லாம் பிடிச்சி 22 பேர் 20 பேருக்கு மேலே சொல்கிறாங்க அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம இந்தியன் அதில் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது போக இவங்க இருக்காங்களே நம்ம அல் ஜசீரா, அந்த ரிப்போர்ட்டரை கூட வந்து நாட்டை விட்டு வெளியேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் யாரும் அவசரப்பட்டு ஆர்வ கோளாறில் யாரும் ஃபோட்டோ வீடியோ எடுத்து வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது இன்ஸ்டாகிராம் மூலமாகவோ மூலமாக நீங்கள் வந்து யாருக்கும் அனுப்ப வேண்டாம், ஷேர் பண்ண வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா உங்களுடைய சேஃப்டி ரொம்ப முக்கியம். எந்த நாட்டுக்கு போகிறோமோ அந்த நாட்டோட சட்டத்திட்டம் என்னவோ அந்த சட்டத்திட்டத்தை மதித்து நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான். சரி, அது போக வந்து இப்போது இதில் ஸ்ரீலங்கா பக்கத்தில் இன்றைக்கி என்ன பண்ணாங்கன்னா, ஈரானோட நேவல் ஷிப் ஒன்று விசாகப்பட்டினத்தில், அது மிலன் 26 அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் அது முடிச்சுட்டு அப்படியே வருது. ஸ்ரீலங்காவிலேருந்து ஒரு 40 நாட்டிகள் மேல் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் நினைக்கிறேன், 40 நாட்டிகள் மேல் தள்ளி வரும்போது அமெரிக்காவோட சப்மரைன் அதிலேருந்து டோர்பிடோ இது வந்து அடித்து அந்த இது வந்து பயங்கரமாக அடித்தது. அப்புறம் இது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா வந்து சேர்ந்து அடிச்சு வச்சுருந்தாங்க. இல்லை, இந்தியாவுக்கு சம்மந்தம் இல்லை, ரூமர். அது யாரும் இந்தியா வந்து ரூமரை கிளப்ப வேண்டியதில்லை. இந்தியா இதில் பங்கு பெறலை. இது வந்து ஈரானோட, ஆனால் இந்தியா விசாகப்பட்டினத்தில் வந்தது வேறு விஷயம். ஆனால் இது வந்து எப்படின்னா, இந்தியாவுக்கும் இந்த அடித்ததுக்கும் சம்மந்தம் இல்லை. அது ஈரானோட கப்பல், அமெரிக்காவோட சப்மரைன் அப்படிங்க, அவ்வளோதான் மேட்ரு. ஸோ அதனால் இது வந்து யாரும் வந்து பெருசாக இது பண்ண வேண்டியதில்லை. இந்த கப்பல் வந்து 1500 டன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இதை அட்டாக் பண்ணது என்ன அப்படின்னா, MK-48 ஹெவி வெயிட் டோர்பிடோ அப்படின்னு சொல்லி சப்மரைன்லேருந்து. அது போக என்னாச்சுன்னா, இது மொத்தம் 180 குரூ மெம்பர்ஸ் அதில் இருந்திருக்காங்க. 32 பேரை காப்பாற்றிருக்காங்க. 87 பாடி வந்து கையில் இங்கே கிடச்சிருச்சு. இன்னும் 60 பேரோட நிலைமை தெரியல. அதாவது இவங்க வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அங்கே அந்த இதில் அந்த நேவி ஷிப்பில் போன மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க. ஸோ இவங்க தான் வந்து மனித உரிமை இதெல்லாம் பேசுவாங்க. அதாவது எப்படின்னா, ஈரான் அடித்து மக்கள் செத்தாலும் அது தவறு. அதே மாதிரி அமெரிக்கா, இஸ்ரேல், எந்த நாடு யாரை அடித்து அப்பாவி மக்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த செயலர்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கப்பலில் வேலை இருக்கும், கப்பலில் வேலைக்குன்னு போயிருப்பாங்க. ஸோ இதை வந்து என்ன சொல்ற, பாவப்பட்ட மக்கள். அதான் எப்பவுமே சொல்லுவோம், ஒரு போர் அப்படின்னா தோல்வி அடைகிறது வந்து மக்கள் அப்படிங்கவே. இப்போ வந்து எப்படின்னா, நியூ சுப்ரீம் லீடரை பற்றி நம்ம கேள்விப்படுறோம். அது வந்து எப்படின்னா, இவரோட 2வது மகன் முஸ்தபா கமேனி, அவர் வந்து ஆல்மோஸ்ட் எலெக்ட் பண்ணுறதா. ஆனால் அவர் இது வந்து ஸ்வானின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் பதவி பிரமாணம் இன்னும் வந்து ரெடி ஆகலை. ஆனால் இவர் தான் வரணும் அப்படின்னு சொல்லி
ஐஆர்ஜிசி வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்குறதா சொல்கிறாங்க. அநேகமாக அவர் தான் வருவார். இன்றைக்கி இருக்கிற வந்து அயத்துல்லா அலி ரஸா அல் கமேனி வந்து இப்போ இடைக்காலத்தில் இருக்கிறாரு. அவர் தான் இவர் வந்து நம்ம முஜ்தபா கொமேனி தான் அடுத்து வரப்போகிறதா சொல்கிறாங்க. யார் வந்தாலும் போர் நடக்கும். அதாவது ஈரான் தலை குனியாது, ஈரான் விட்டு கொடுக்காது, ஈரான் வம்பு சண்டைக்கு போகாது, அப்படியே சண்டை வந்துச்சுன்னா விடவும் செய்யாது அப்படிங்கிறதான் ஈரானோட நிலைமை. இந்த போர் வந்து சரி முடிஞ்சிருமா? இப்போ ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சைனா கப்பலுக்கு மட்டும் வந்து திறந்து விட்ருக்காங்க. இப்போது வேறு எந்த கப்பலும் வரக்கூட போகக்கூடாது. அப்போ வந்து அமெரிக்கா என்ன சொல்லுது, எங்களுக்கு மற்ற கப்பல்லாம் வரும், அந்த கப்பலுக்கு வந்து பாதுகாப்பாக எங்களோட நேவல் ஷிப்பெல்லாம் போர்க்கப்பல்லாம் வரும் அப்படின்னு இருக்காங்க. வந்து பாரு அப்படின்னு சொல்லி இப்போ ஈரானுக்கும் சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இப்போ சைனா கப்பல் மட்டும் போயிட்டு இருக்கும்போது ஏதாவது பிரச்சனை வந்து சைனா கப்பலை அமெரிக்கா அடிச்சாங்கன்னா இப்போ அமெரிக்காவுக்கு எதிராக சைனா வந்து இப்போ சண்டைக்கு வரணும். ஸோ இப்போ வந்து பிரச்சனை வந்து ஒன்று தொட்டு ஒன்று முத்திக்கிட்டு இருக்குது. அதாவது பிரச்சனை வந்து குறையிற மாதிரி தெரியல. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா துருக்கி நோக்கி போன மிசைல். அப்போ துருக்கியோட எர்டகன் என்ன சொல்கிறார் வந்து இவர் வந்து இதெல்லாம் பிரீச் பண்ணி நேட்டோ அட்டாக் பண்ண வந்துட்டார். அதை வந்து நேட்டோவிலேருந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதை முறியடிச்சிருச்சு. ஆனால் நேட்டோவில் இது வந்து சிரியா அண்டு ஜோர்டான், சிரியா, ஈராக் இதெல்லாம் தாண்டி அங்கே வந்துருச்சு, நேட்டோ நாட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பதறாரு. நேட்டோ நாடு என்னையா, ஏற்கனவே நேட்டோ வந்து ஒன்றுமில்லாம் சொல்லிட்டார், ஒன்றுமில்லைன்னு சொல்லி பண்ணிட்டார் ஒரு ட்ரம்ப்பு. அப்புறம் நேட்டோ நாடு எல்லாம் சேர்ந்து ரஷ்யாவை எதிர்த்தாங்க. அவன் வந்து அடின்னு அடிச்சிருக்காங்க. ஸோ என்ன நேட்டோ நாடு? ஆனால் என்னென்னா நேட்டோ நாடில் தொட்டால் அத்தனை நாடு சேர்ந்து சண்டைக்கு வரணும் அப்படிங்கிறத எர்டகன் வந்து கரெக்டாக அமெரிக்கா என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படி அடிபடலாமல் கரெக்டாக கொண்டு வந்து சேர்க்குறாரு அப்படிங்கிறது தான். சரி, என்ன நடந்தாலும் ஈரான் வந்து பணிய போகிறதில்ல. நேட்டோவாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், அமெரிக்காவே அடிக்கிறோம், அப்போ நேட்டோ என்ன அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கு. சரி, இப்போ என்னென்னா ஏற்கனவே இதில் கத்தாரில் தாடு அப்படிங்கிறது அது வந்து என்ன 1 லட்சம் கோடின்றாங்க. அது எனக்கு அவ்வளோ தெரியல. ஆக்சுவலாக எவ்வளோன்னு காஸ்ட் எப்படின்னு இப்படி தெரியல. 10,000 கோடி 20,000 சொல்லி இப்போ 1 லட்சம் கோடி சொல்கிறாங்க. ஆனால் 2வது தாடு சிஸ்டத்தை வந்து போட்டு தாக்கியிருக்காங்க, அடிச்சு பின்னிருக்காங்க அப்படிங்கிறது. அது போக வந்து அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அங்கே வந்து இப்போ வந்து 650 பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க. ஒரே ஒரு அட்டாக்கில் வந்து 160க்கு மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு ஐஆர்ஜிசி கிளைம் பண்ணுறாங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் அமெரிக்க இராணுவ வீரர்களாக இருந்தாலும் அவங்களும் ஒரு உயிர் தானே. ஆனால் என்ன ஒன்று, இந்த இது வேணும்னு இஸ்ரேல் நெத்தன்யாகு அப்படிங்கிற உலகத்தின் சைத்தான் அவரோட பேச்சை கேட்டு ட்ரம்ப்பு வேறு வழி இல்லாமல் எஸ்டின் ஃபைல்னால் இறங்கினாரோ இல்லை எதனால் இறங்கினாலும் தெரியாது, யார் பேச்சையும் கேட்காம அவர் தன்னிச்சையாக செயல்பட்டு இங்கே வந்து எக்கச்சக்கமான பேரை வந்து கொண்டுட்டாங்க. இது வரைக்கும் ஈரானில் மட்டும் 1000 பேருக்கு மேலே 1050 பேர் ப்ளஸ் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து இறந்து போயிருக்காங்க. இந்த இறப்புங்கிறது மனித குலத்துக்கு வந்து நல்லதில்லை. ஆனால் அவர் பேச்சு கட்டி இதெல்லாம் பண்ணிட்டாங்க. நிறைய வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. அப்புறம் பதிலுக்கு இவங்க வந்து சுற்றியே வந்து அமெரிக்காவோட இடம், அதுக்கப்புறம் இங்கே இஸ்ரேல்லாம் வந்து நாசப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் எல்லாம் எந்திரிச்சு வந்து சேருக்கு எவ்வளோ நாள் ஆகும் என்னன்னு தெரியாது. எதுவாக இருந்தாலும் இழப்பு தான். அடுத்த காணொளியில் அடுத்த அப்டேட் சொல்லுவோம். நன்றி.